கேட்டுடி நந்தா. உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அண்ட் உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி பண்றீங்க அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது ஒரு இது போயிட்டு இருக்கு. அதை தாண்டி உங்களை ஃபுல்லா என்ன நீங்க ஒரே டீமாவே நான் இங்க உட்காந்துருக்காங்கல்ல அவங்க என்ன ஊப்பின்னு சொல்லுவாங்க. ஊப்பியா? உடன்பிறப்பு. ஓஹோ, கமெண்ட்ஸ்லயே சொல்றாங்களே. நம்ம சேனல் 2 வீடியோ எடுத்து பார்த்தா தெரிய போகுது. 200 ரூபா ஊப்பிமாங்க. 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து A2DMK 200 rupees. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. ஒரு சிஎம் போய் மீட் பண்ண போறேன்னா நாட்டு நடக்க பிரச்சனை, எக்கனாமி, நான் எப்பயுமே இந்த ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்களை நான் ஆப்போஸ் பண்ற ஆளு. So அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்க வேண்டியது நியாயமா இல்லையா? நீயும் ஒரு நியாயம் சொல்லு. நியாயம் என்னப்பா அநியாயமா இருக்கு? நான் சொல்ற நியாயம் எப்ப உனக்கு அநியாயமா கேக்குது? ரொம்பவே அதான் கேட்டிருக்கணும். நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் தான். நீ இந்த கேள்வி கேட்க ஆடியன்ஸ் கேட்க கரெக்டா இல்லையா? 100% நானே கேட்கிறேனே. அதுதான் நானும் இந்த கேள்வியை கேட்டேன். நீங்களே கேட்டீங்களா? ஆனா எதுவுமே வரல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏஐ வரப்போகுது, வேலையை இப்போ போடுறாங்க. பாசிட்டிவ் சைடா பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரோலி எஜுகேஷன் யூஸ் பண்ண போறோம். இதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க இது என்ன பண்ண போறோம், அது என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஏஐ பத்தின ஏஐ அவர் எந்த அளவுக்கு இன்வால்வ்டா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணுன்றதுக்கு நான் கேட்டேன். அதை நான் கேட்டேன், அது வரல. அதான் இல்ல மூலையில வரல எதுவுமே வரல கேட்டது எதுவுமே வரல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. அவங்க அமிச்ச இன்வைட் பாருங்க. மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் ஆன் பாலிடிக்ஸ், கவர்னன்ஸ், டைரக்ட் கொஸ்டின், தாட்ஃபுல் டயலாக், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இப்படிலாம் பயங்கரமா இருக்கா? இந்த மெசேஜை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க சொல்லுங்க. இன்வைட்டை பார்த்தா என்ன தோணுது? சூப்பரா இருக்கு. போயிட்டு நல்லா கேள்வி கேட்கலாம். சூப்பர் கேள்வி கேட்கலாம். ஜாலி நீங்க வாங்க போயிட்டு நம்ம ஜாலியாக கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரபு போனோம். ஆனா அந்த ஈவெண்ட் பேரு தலைவரே 2.0. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். போன உடனே வந்துட்டு A2D இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒன்று கொடுத்தாங்க. ஃபீட் பாக்ஸா? கிடையாது, கொஸ்டின் பேப்பரு. கொஸ்டின் பேப்பரா? ஆமா கொஸ்டின் கொடுத்தாங்க. நோ கான்ட்ரோவர்ஷியல் क्वेश्चंस. நம்ம ரிசர்ச் டீம் ப்ரிப்பேர் பண்ண கேள்வி மட்டும் தான் நீ கேட்கணும். புரியுதா? அதுல என்ன கொஸ்டின் தெரியுங்களா? என்னது ப்ரோ? பவன கேள்வி செம்ம ஜாலரா இருக்கு. ஷட் அப் திலக். அதுல என்ன இருக்கோ அத கேளு. அதுல என்ன கொஸ்டின் தெரியுங்களா? என்னது ப்ரோ? உங்களோட ரிங்டோன் என்ன? உண்மையாவே உண்மையாவே அந்த கொஸ்டின். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் என்ன கேக்குறா? அப்புறம் உங்களோட ஆப்ஸ் என்ன? மொபைல்ல இருக்கு ஆப்ஸ் கேட்க சொல்லி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. கேளுங்க கூட சொல்லல, இது குத்துட்டு அடி போயிட்டாங்க. இது நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போன கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இது ட்ராப் தானே, ஸ்கேம் தானே இது. சொல்லுங்க, இது கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தானே. டேய் இங்க பாரு. உன்னால அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். இதெல்லாம் நான் போய் ஒரு சிஎம் கிட்ட கொஸ்டின் கேட்கறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நாங்க வந்து இதை கேட்டனா எங்க ஆளுங்க போட்டு அட்டெண்ட் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இதுக்கு மென்டல் ஹெல்த் கிட்டதுக்கு வந்து அவங்க டென்ஷன் ஆறாங்க. இதெல்லாம் கேட்டிருந்தா அவ்வளவு தூக்கு மாடி ஏற்றிருப்பாங்க இருக்கும். அந்த ஈவெண்ட்டே அதுக்கான ஈவெண்ட் கிடையாது. நம்ம இன்வைட் பண்ணும்போது அப்படி வச்சிருக்காங்கல்ல, ஆனா ஆக்சுவலா அந்த ஈவெண்ட் அதுக்கான ஈவெண்ட்டே கிடையாது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் பிச்சை எடுக்கலாம். உன் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்கலப்ப. பொண்டாட்டியோட ஆசை எதுக்கு ஒரு காமெடிக்காக நான் வந்திருக்கேன். வீட்டே மாத்த முடியல, அப்புறம் எதுக்கு ஊருக்குள்ள வந்து அட்வைஸ் பண்ற? அதெல்லாம் கரெக்ட். ஆனா உன் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்கலையே. கேட்கலனா அது என்னங்க பண்றது? கேட்க மாட்டேங்கற அப்படியே. முதல்ல பொண்டாட்டிட்ட சொல்லி புரிய வை. இதெல்லாம் கேட்க மாட்டேங்கறால அவதான் ஓண்ட தூக்கிட்டு. எது? ஏண்டா அப்ப நாங்க தான் இழுச்ச வேணா? இவர் சினிமால இவர் ஆள் தொட்ட போவதுக்கு டான்ஸ் ஆடுவாரு. கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் ஆட முடியுமா? இது வேற அது வேற. அதே டான்ஸ் ஆனா வந்தா உதயநிதி ஸ்டாலினும் அது ஆறு கொள்கையாளரா ஒத்துக்குறோம். பேச சொல்லுங்க. அத கொள்கை எதிர்னே சொல்றாரு சார். யாரு? பிஜேபி. செல்லமால சொல்றாரு, கடினமா சொல்லலையே, கொஞ்சிறாரு. மாமன் அடித்தாரோ மல்லிகை பூ செண்டாலே, அத்தை அடித்தாரா அரளிப்பூ செண்டாலே, யாரை எப்படி அடிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து இதே செல்லமாவது சொல்றாரு. ஆனா ஒரு காலத்துல டிஎம்கே அவங்க கூட கூட்டணி வச்சிருந்தாங்களா, அன்னைக்கு அந்த கொள்கை எல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? கூட்டணியே வச்சிருக்காங்க. இவர் செல்லமா சொல்றதுனால என்ன? அங்கதான் அங்க சாதி ரீதியா தான் மனிதர்கள் ஏற்கனவே இருக்கா. இந்திய சமூகம் என்பது ஜாதியவாத சமூகம் தான். ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு ஜாதி சங்கம் மாதிரி தான். அதை வந்து திருத்தணுங்கிறது அது தனி, அது சமூக சீர்திருத்தம், அது பெரியார் பணி. அதுக்கு வந்துட்டு அவங்க ஜாதி கட்சி நடத்தி போயிடலாமா? அப்ப எதுக்கு இந்த கட்சி? ஆனா அதை தாழ்த்தி பேசுறது அந்த விஷயங்கள் திமுக இல்லன்னு சொல்றீங்களா? யாரு பேசுறா சொல்லுங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தயாநிதி மாறன் வந்துட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லிட்டு ஒரு மேடையில பேசிட்டு
தனிநபருடைய பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக கொள்கையாது, திமுக கொள்கை, திமுக தலைவர் அவரு, அவர் கட்சியில ஒரு ஆள், அவ்வளவுதான். தனிநபர் ஒருத்தன் போய் சாக்கு அடிச்சு மட்டையா படுத்துட்டா ரோட்ல வச்சுக்க, திமுக காரர்கள் ரோட்ல படுப்பாங்களா குடிச்சிட்டு கேட்டா என்ன கேள்வி? கீழ இருக்கவங்க யாராவது சொன்னா தொண்டர்கள் சொன்னா தொண்டர் தானே சொன்னாங்க, தலைவர் சொல்லுன்னு சொல்றீங்க. தலைவர்கள் சொன்னா தலைவர்கள் தானே சொன்னாங்க. இண்டிவிஜுவலா அப்புறம் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இப்போ அரசுல விஜய் ரொம்ப முடியோட வந்து பாஜக இருக்குது, உங்களுக்கு வந்து இருக்குது, நான் வந்து விஜய் நிறைய ஆக மாட்டாங்க. ஆனா விஜய் இருக்குது சட்டம் பண்ணி தொங்கு சட்டம் மாதிரி ஆகி அவங்க மேலும் பண்ணி ஒரு சீட்டு வர மாதிரி பண்ணிட்டு ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ கூட்டணி கொண்டு வர மாட்டாங்க. எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி அழுகாதா பிரச்சனை என்ன மாதிரி செஞ்சு பண்ண முடியும் குறிப்பான கேள்விகளை நம்ம எழுப்பிக்கொண்டே இருக்க தேவையில்லை. 10 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா பயன்படு அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. இந்த மிஷின்ல கோளாறுன்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இந்த மிஷின் வச்சு தான் நாங்க எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கிறோம், இந்த மிஷின் வச்சு தான் நாங்க எலெக்ஷன் தோற்றோம். மிஷின்ல குளறுபடி செய்து வாக்குகள் பெற முடியாது. மிஷின்ல குளறுபடி செய்யவே முடியாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எல்லாருமே சொல்லுவாங்க நம்பர் 1 அமுக்குனா எல்லா ஓட்டும் நம்பர் 3க்கு போயிடுது, நம்பர் 1 வந்து காங்கிரஸ் கட்சி, ஆனா நம்பர் 3 வந்து பாஜக, நம்பர் 1ல பட்டன் அமுக்கணும்னா நேரா 3க்கு போயிடுது அப்படி சொன்னா தப்பு. இந்த இதுல குளறுபடி செய்யலாம் சொல்றவர்கள் வல்லுநர்கள் கிடையாது. அப்படி வல்லுநர்கள் சொன்னால் அது போய் ஹேக் பண்ண முடியாது. இந்த மிஷினை ஹேக் பண்ணவே முடியாது. மக்கள் வாக்களிக்கிறான், ஜெயிக்கிறான், அதோட முடிவு. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போடாங்கடி வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஓகே சார் கொத்தூஸ் அண்டா நீயா மறுபடியுமா? என்னாண்டா ஓ நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன் கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு கூப்பொண்ணும் பரவாயில்லப்பா, நாங்களாம் என்ன கூப்பை பார்க்காதவங்களா, நாங்கள் கூப்பில் இருந்தாலும் கூலாக இருப்போம், ரொம்ப கூல் டவுனாக செய்வோம், வேலைகள்லாம் பயங்கரமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்போவே உளர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வாண்டடாக வந்து சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு படி மேலே அண்டாவுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் போல். ஏன்னா கிடைக்க வேண்டிய பேமெண்ட்டு 4 கோடிக்கு வீடு அப்படியே பாதியில் நிற்கிதான், இன்னொரு வீடு குட்டி வீடு ஒன்று பாதியில் நிற்கிதான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்டா பேசாமல் இருப்பாரா? இப்படி பேசினா இருப்பாருங்க ஒரு பேச்சு. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேக்காவிற்கு சென்னை வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சொத்துல முன்னாடி தட்டில சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சொத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. உங்களுக்கெல்லாம் சோறு போட்டது யாரு தெரியுமா? கருணாநிதி. அந்த கருணாநிதி இல்லைன்னா நீங்களாம் இன்னைக்கு ஐடியில் சாப்பாடு தட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா? நீங்கள் இப்படி ஒருத்தன் உங்க முன்னாடி ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா பலார்னு ஒன்று விடணும்னு தோணுமா தோணாதா? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு கேப்போம். நீ ஒரு பையன்டா. அப்படியா? மேல சொல்லு. நீ ஒரு பையன், உங்க அப்பன் ஒரு பையன், உங்க அப்பனுக்கு அப்பன் பையன், உங்க அம்மாவுக்கு அப்பனுக்கு பையன்.